T20 வேர்ல்டு கப் 2026 அடுத்தடுத்து ரெக்கார்ட்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்னா, நேற்று வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து கனடாக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பயங்கரமான ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஆடி 70 ஃபார் நோ லாஸ் அப்படின்ற ரெக்கார்டை பண்ணி வச்சுருந்தாங்க பவர் பிளேயில். இன்றைக்கி நியூசிலாண்டு யூஏஇக்கு அகெயின்ஸ்டாக பயங்கரமான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அந்த 70 ஃபார் நோ லாஸை பிரேக் பண்ணி 78 ஃபார் நோ லாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கார்டாக இன்றைக்கி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க இப்போதைக்கு. இந்த ரெக்கார்டை இதுக்கப்புறம் யார் உடைப்பாங்கன்னு கண்டிப்பாக தெரில. ஏன்னா வந்து இதுக்கப்புறம் வந்து கேம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வந்து இதுவாக போயிட்டுருக்கோம், சுட போயிட்டுருக்கோம். பட் ஆனால் வந்து இந்த 78 ஃபார் நோ லாஸ்ன்றது வந்து பெரிய ஸ்கோர். நிஜமாகவே நேற்று அப்படி தான் நினச்சேன் நான், 70 பெருசுரா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அதை ஈஸியாக உடைச்சிட்டாங்க. ஈஸியாக மீன்ஸ் ஆமாம், ஈஸியாக தான் சொல்லணும். ஏன்னா வந்து பெருசாக வந்து கஷ்டப்பட்டு ஆடல. ரெண்டாவது யூஏஇ போலர்ஸ் அந்தளவுக்கு டெக்னிக்கலாக எதுவும் போடலை. வந்தாங்க, சூப்பராக சாத்துனாங்க நியூசிலாந்து பேட்டர்ஸு. அது பார்க்கறதுக்கு நிஜமாக நல்லா இருந்தது. அதேமாதிரி இந்த ரெக்கார்டை உடைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது கஷ்டம்தான். ஏன் சொல்கிறேன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து பயங்கரமான மேட்சஸ்லாம் நடக்கும் ஒன்று. ரெண்டாவது, இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணணுன்னா ஹையஸ்ட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்னு ஒன்று இருக்குது தெரியுமா? அது வந்தால் மட்டும்தான் இந்த ரெக்கார்டை உடைக்க முடியும். ஏன்னா வந்து 2 பேரும், அதாவது 2 பேட்ஸ்மேனும் ஆடணும். அட் எ டைம் வந்து 2 பேட்ஸ்மேனும் ஆடணும். ஒருத்தர் 38 ஆடி இருக்காருன்னா இன்னொருத்தர் 34, 35 அந்த மாதிரி ஆடணும். அப்படி ஆடி வந்தால் மட்டும்தான் வந்து இந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியும். ஏன்னா ஒரே பேட்ஸ்மேன் ஆடினாங்கன்னா அடுத்த பேட்ஸ்மேன் வந்து திடீர்னு ஆடும்போது வந்து கண்டிப்பாக மிஸ்மேட்ச் ஆகும். அப்படி ஆகும்போது கண்டிப்பாக ஒரு கேட்சோ இல்லைனா ஒரு ஃபம்பிள் ரன் அவுட்டோ என்ன வேணால் நடக்கலாம். ஸோ அதனால் வந்து இப்போது இன்றைக்கி டிம் சைஃபர்ட்டும் ஃபின் ஆலனும் ஆடினாங்க தெரியுமா? இந்த இன்னிங்ஸ் தான் கிரேட்டஸ்ட் இன்னிங்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறம் யார் பண்ணாலும் சந்தோஷம்தான். கண்டிப்பாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எந்த டீம்னா, ஃபஸ்ட்டு வெஸ்ட் இண்டீஸு, 2வது இங்கிலாந்து, 3வது இந்தியா, 4வது ஆஸ்திரேலியா. இந்த 4 டீம் தான். வேறு ஏதாவது டீம் பண்ணுவாங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.